ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மாதவி அப்படிங்கிற டைட்டிலில் நாம் ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, மாதவிக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கும். ஸோ மாப்பிள்ளை பற்றின சின்ன கன்ஃபியூஷன் அண்டு அவங்க லைஃப் பற்றின ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ள வந்திருக்கும். அது வரைக்குமே அவங்க ஒரு ஜாலியஸ்ட் பர்சனா, ஹாப்பியஸ்ட் பர்சனா, இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் நார்மலாக இருந்தாங்க. எப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சோ அப்போ இருந்து அவங்களுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் பிஃபோர் எபிசோடில் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடும். ஸோ இந்த டேட்டில் மேரேஜ் அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கான வேலை எல்லாமே அந்த வீட்டில் பரபரப்பாக போயிட்டுருக்கும். மாதவிக்கு அந்த ஃபேமிலியில் நம்மளால் இருக்க முடியுமா, அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே அவங்க இருப்பாங்க. இந்த சிங்கிள் கேப்பில், அந்த மேரேஜ்க்கு முன்னாடி இருக்கிற சிங்கிள் கேப்பில், ஸோ அப்பப்போ அந்த பர்ச்சேசிங்கில் இந்த மாதிரி டைமில் அந்த பையன் கூட பார்க்குறதுல பேசுறதுல ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி போயிட்டுருக்கும். 2 months முடிஞ்சிடும். மேரேஜ் டேட்டு வந்துடும். மேரேஜ் பண்ணிவிடுவாங்க. மேரேஜ் அவங்க அப்பா நினச்ச மாதிரியே பர்ஃபெக்டாக ரொம்பவே பிரம்மாண்டமாக ஒரு திருவிழா மாதிரி மேரேஜையும் முடிச்சிடுவாங்க. மேரேஜ் முடிச்சுட்டு பொண்ணை அவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே போவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 week மாதவி அங்கே அட்டாச் ஆக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க வீடு எப்படி இருக்குன்னா, ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும். சத்தம் கேட்கக்கூடாது, பின் ட்ராப் சைலண்ட் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாப்பிள்ளை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட அன்பாக பேசுவாங்க, நல்லாவும் இருப்பாங்க. ஆஃப்டர் 1 week அந்த மாப்பிள்ளையுடைய ரியாலிட்டி என்னங்கிறது தெரிய வரும். பயங்கரமான ட்ரக் அடிக்டட் அந்த பர்சன். ட்ரக் அடிக்டட் மட்டும்தான் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அது மட்டும் கிடையாது. ஸ்டில் அவன் ஒரு பயங்கரமான சைக்கோ பர்சன். அவன் எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுப்பான் அப்படின்னா, மாதவிக்கு நரகம்னா என்ன அப்படிங்கிறத காமிப்பான். ஆஃப்டர் 1 week, இந்த ஆஃப்டர் 1 week அவன் அடிக்கிற கொடுமை, சித்திரவதை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட, ஐ மீன் அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லும்போது அவங்களுமே பார்த்திங்கன்னா, என் பையன் அப்படி தான் இருப்பான், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் போகணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு இவ்வளோ சொத்து வரும் அப்படிங்கிற ரீசனால் தான் நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வச்சோம். 1 week அவனை நார்மலாக இருக்க வச்சோம். எனக்கு தெரிஞ்சு நீ இவ்வளோ காசு இவ்வளோ பணத்தில் வர்றதுனால அதுக்கப்புறமாவது மாறுவான்னு நினச்சோம். பட் அவன் மாற மாட்டேங்கிறான். முடிஞ்சால் நீ அவனை மாற்றிக்கோ அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அவங்க 2 பேரையும் அங்கேயே விட்டுட்டு இவங்க வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க பையன் அவங்க அப்பா அம்மாவுக்குமே மரியாதை கொடுக்க மாட்டான். அவங்க அப்பா அம்மாவுமே போட்டு அடின்னு அடிப்பான். அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா யார் என்னன்னு எதுவும் பார்க்க மாட்டான். பிடிச்சி நல்லா அடிப்பான். அப்பா அம்மா அப்படின்னு யாரையுமே எதுவுமே பார்க்க மாட்டான். சரி, இதை பற்றி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு மாதவி நினச்சாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னால் எங்கே அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்களோ, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களோ, தம் பொண்ணோட வாழ்க்கையை நாமளே கெடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களோ. அவங்க அப்பா ரொம்ப சென்சிட்டிவ் மாதவி விஷயத்தில் மட்டும். இந்த மாதிரி நடந்ததை நினச்சி மேபி அவர் சூசைட் பண்ண கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இங்கே படுற கஷ்டத்தை அவங்க வீட்டுக்கு சொல்லவே மாட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து யாராவது வந்தால் கூட இங்கே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர இங்கே அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க. ஒரு 2 times அவங்க வீட்டிலேருந்து ஆள் வருவாங்க. ஆஃப்டர் 2 timesக்கு அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் மரியாதையே இருக்காது. அவ்வளோ கேவலமாக அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவும் அந்த மிஸ்டர் ராம் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப கேவலமாக இவங்கள ஹேண்டில் பண்ணுவார்.
மரியாதையே குடுக்காம எக்ஸாம்பிள் ரொம்ப கேவலமா அது எக்ஸாக்ட்டா எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. அ அந்த மாரி அவர் வந்து ரொம்ப கேவலமா பேசுவாரு. மாதவியோட அப்பா, அம்மா வந்தா கூட அவங்களுக்குமே மரியாதை குடுக்க மாட்டாரு. அப்பவே அவங்க அப்பா, அம்மாவுக்கும் ரொம்ப ஹர்ட் ஆயிடும். என்ன இவங்க இப்படி இருக்காங்க, மேரேஜ்க்கு முன்னாடி இவங்க அப்படியெல்லாம் இருந்தாங்களே, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவங்களுக்கே அப்பவே ஹர்ட் ஆயிடும். அப்போ மாதவி வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க, "இல்லப்பா, அவர் ரொம்ப நல்லவரு. என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. நீங்க வந்தீங்கன்னா, அவர நான் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். உங்களையே பார்த்துட்ருக்கேன். அதனால பொசசிவ்னஸ்ல அப்படி இருக்காரப்பா. என்ன அவரு கூடவே இருக்கணும்னு நெனைக்கிறாரு." அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. இ ஏன் இத வந்து அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா, அவங்க அப்பா, அம்மா வரும்போது, அவன் மிஸ்டர் ராம். அவரு மாதவி கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற மாரியே நடிப்பாரு. அவ்ளோ அன்பா இருக்கிற மாரி பயங்கரமா நடிப்பாரு. யாரா இருந்தாலும் அத நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நடிப்பாரு. ஒரு 3 டைம் அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம், மாதவி அப்படி சொன்னதுக்கப்புறம், ஓகே அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அடிக்கடி போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு குழந்தை பொறக்கிற வரைக்காவது அவங்கள தனியா விட்டுருவோம். அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணிட்டு, சரிம்மா உனக்கு ஒரு வேளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, நீ நம்ம வீட்டுக்கு வா. நான் இன்னும் உங்கள வந்து அடிக்கடி இந்த மாரி தொல்ல பண்ண விரும்பல அப்படின்னு, அவங்க நார்மலா சொல்லிட்டு வருவாங்க. ஆனா அது வந்து மாதவிக்கு தான் தெரியும் அதோட பெயின் என்னன்ட்டு. அவங்களுக்கு தெரியாது இல்லையா? மாதவியும், சரிப்பா ஓகே. நானே எனக்கு தோணுச்சுன்னா நானே வரேன்ப்பா அப்படின்னு அவங்க கிட்ட ஹாப்பியா சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவங்க வந்து அழுன்னு அழுவாங்க. அவங்க அப்பா, அம்மா போன உடனே இவங்கள புடிச்சு அடின்னு அடிப்பாங்க. அவங்களுக்கு நல்ல லென்த் ஹேர். அந்த ஹேர புடிச்சு நல்லா அடின்னு அடிச்சு சித்திரவதை பண்ணுவான். அவன் எந்த மாரி சைக்கோ அப்டின்னா, மாதவி கஷ்டப்படும்போது, அதேமாரி இந்த வலியில துடிக்கும்போதோ, இல்ல அழுகும்போதோ மட்டும் தான் அவனுக்கு அவங்க கூட ஒண்ணா இருக்கணும்னு தோணும். அந்த மாரி கேட்டகரி அவன். அவன் பயங்கரமா இந்த மாரி அவனுக்கு ஒரு வேளை எப்பல்லாம் அவங்க கூட ஒண்ணா இருக்கணும்னு தோணுதோ, அப்பல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்கள அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அடிச்சு, துவைச்சு, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கணும்னு அவன் ஆசைப்படுவான். அந்த மாரி ஒரு சாடிசம். ஸோ இந்த மாரி அவங்க லைஃப்ல போயிட்டுருக்கும். கொடூரத்திலயும் கொடூரத்த அனுபவிப்பாங்க. ஸ்டில் அவனுக்கு ட்ரிங்க் ஹேபிட் இருக்கும். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும். அவங்க அ இதுதான் அவனோட ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ளோ அடி அடிச்சாலும் அ வலிக்காத மாரியே இருப்பாங்க. ஏன்னா, வலியில துடிக்கும்போது தானே அவன் அவங்க கூட ஒண்ணா இருக்க ஆசைப்படுறான். ஸோ, அதனால அத வந்து அவங்க வலிக்காத மாரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓகே. அவனுக்குமே தெரிஞ்சிரும். இவ நடிக்கிறா. நான் வலிக்காத மாரி. சரி நான் இதுக்கும் ஒண்ணு பண்றேன் அப்டின்ட்டு, ஸ்மோக்கிங் அந்த நெருப்பு இருக்கும் இல்லையா? அதுல அவங்களோட சென்சிட்டிவான பிளேஸஸ்ல சூடு வைப்பான். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டொமக். ஸோ இந்த மாரி பிளேஸ்லலாம் சென்சிட்டிவான பிளேஸ்ல எல்லா இடத்துலயும் அவன் அந்த ஸ்மோக்கிங் அந்த நெருப்புல சூடு வைப்பான். அந்த சூடு தாங்க முடியாம அவங்க துடிக்கும்போது, அவங்க கூட ஒண்ணா இருப்பான். இந்த மாரி தான் அந்த சாடிசம் அவங்க கூட இருந்தான். 1 இயர் 1 இயர் அவங்க அந்த நரக வேதனைய அனுபவிச்சாங்க. நரகம்னா என்ன அப்படிங்கிறது இந்த காலகட்டத்திலேயே அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அப்பா, அம்மா வீட்ல இருந்த வரைக்கும் சொர்க்கத்த அனுபவிச்சாங்க. ஆஃப்டர் மேரேஜ் நரகத்த அனுபவிச்சாங்க. அவ்ளோ வேதனையா இருக்கும். அந்த 1 இயர்ல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காட் இஸ் கிரேட். அவங்களுக்கு குழந்தை இருக்காது. குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, அவள இன்னும் மாதவிய இன்னும் தொல்ல பண்ணுவாங்க. பயங்கரமா தொல்ல பண்ணுவாங்க. ஒரு குழந்தைய பெத்து குடுக்க கூட இவளுக்கெல்லாம் துப்பு இல்ல. அப்படிங்கிற மாரியெல்லாம் ரொம்ப பேசுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டாளுங்க வந்து கூட்டிட்டு போற மாரி, அவங்க வீட்டாளுங்க ஐ மீன் அவங்க அப்பா, அம்மா முன்னாடியே இவள ரொம்ப அசிங்கமா பேசி, அவள அங்கருந்து அமுச்சு விட்டுருவான். மாதவிக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உயிரே வரும். ஓகே அப்படின்ட்டு அந்த ஊர்க்காரங்களும் ஓகேப்பா நான் என் பொண்ணையே கூட்டிட்டு போறேன். இங்க நடக்கிற சித்திரவதைலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது 1 இயர் ஆச்சு, இன்னும் குழந்தை பொறக்கல. அதனால அவங்க தொரத்தி விட்டாங்க அப்படின்னு நெனைப்பாங்க. ஏன்னா மாதவி வந்து ஹேப்பியா இருக்கக்கூடாது. இப்போ மாதவி மேல ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சு இல்லையா?
ஏன்னா அவ குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு பிளாக் மார்க்கு ரெடி பண்ணிடுவான், துரத்தி விட்டுருவான். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டையும் பிடுங்கிடுவான். சரி போனதெல்லாம் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு மாதவியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அகைன் மாதவி கிட்ட தான் பேசுவாங்க. ஐ மீன் அவங்க அண்ணி அவங்க அம்மாலாம் பேசுவாங்க. என்னாச்சு உன் கூட மாப்பிள்ளை கூட நீ சந்தோஷமா தானே இருக்க, என்னாச்சு நம்ம ஏதாவது டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அவங்க அப்பதான் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கம் மொத்தத்தையும் சேர்த்து அழுன்னு அழுவாங்க. அழுன்னு அழுகவும் அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எதுவுமே புரியாது. அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அழுகிறத பார்க்குறாங்க அவங்க வீட்டு ஆளுங்களே. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க அழுதது யாரும் பார்த்ததில்ல. அவங்க அழுகிறத பார்த்ததும் மொத்த ஃபேமிலியும் துடிச்சு போயிடும், பயங்கரமாக துடிச்சு போயிடும். என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இது எல்லாமே அவங்க வீட்டு ஹாலில் தான் நடக்கும். எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. மாதவி என்னாச்சு, ஏம்மா அழுகுற ஏம்மா அழுகுறன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவங்க அண்ணா அவங்க அப்பா எல்லாரும் ஓடி வந்தது ஏன்னு கேட்பாங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே அவங்களோட ரூமுக்கு ஏஞ்சி ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒருத்தருங்க அவங்க ஃபேஸை பார்த்துக்கிட்டு என்னாச்சு ஏன் இப்படி அழுகுறா அப்படின்னு கேட்கும்போது யாருக்கும் எதுவும் தெரியல. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளுக்கு சாப்பிட கொடுங்க, அப்புறமா அவகிட்ட பொறுமையாக பேசுங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், அவளை சமாதானப்படுத்தி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்து போய் மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க அண்ணிங்க அப்புறம் அவங்க அம்மாவும் சரின்னு தலையாட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, வேணான்ருவாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் போய் அவங்க வீட்டில் பேசும்போது அவங்க சாரி கட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ அந்த முந்தானியை தூக்கி விட்டு அவங்க முன்னாடி அப்படி நிற்பாங்க. அப்போவே தெரியும் அந்த பாடி ஃபுல்லாகவே அங்கங்கே தீக்காயமாக இருக்கும். உடம்பு ஃபுல்லாகவே அங்கங்கே தீக்காயமாக இருக்கும். அவங்க பார்த்ததும் அவங்களுக்கு அப்படியே கண்ணில் ரத்த கண்ணீரே வந்துடும். அவ்வளோ அவ்வளோ பெயின் இருக்கும் அவங்களுக்கு. வார்த்தைகளால் அவங்களோட சொல்ல முடியாமல் அவங்க எல்லாருமே அழுவாங்க. அப்போது அவனை சொல்லுவாங்க, அவ்வளோ மோசக்காரனா அவனை, உன்னை போய் அவனுக்கு கல்யாணம் கொடுத்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னுட்டு அப்படியே அவங்க அம்மா நெஞ்சு அரைச்சிக்கிட்டே அழுன்னு அழுவாங்க. இதை பார்த்தும் அவங்க பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, அவ்வளோ துடிச்சிருக்கான்னு நினச்சி அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துருவாங்க. உடனே எல்லாரும் சேர்த்து அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க. அவங்கள காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் ரொம்ப அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனால எல்லாரும் அதில் விக்ஸ் ஆகியிருப்பாங்களே தவிர மாதவியோட விஷயத்த அப்போதைக்கு ஸ்டாப் ஆகிருக்கும். அவங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு டெஸ்ட்டு டேப்லெட்ஸு அது இது சின்ன மைல்டு ஆப்ரேஷன் ஒன்று நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நார்மலாகி கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. பட் அதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் ஐ மீன் அவங்க அம்மா வந்து மாதவி அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இல்லை இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க, இதை நீங்கள் வெளில சொன்னீங்க அப்படின்னா அவன் கெட்டவன்னு எல்லாருக்கும் தெரியும், நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு அடிபட்டிருக்காங்கிறது யாருக்கும் தெரிய வேணாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சியும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மாதவி வந்து அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு சோகமாக எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பாங்க. வீட்டில் அவங்களால யாராலையும் அப்படி பார்க்கவே முடியாது. இதுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியாமல் எல்லாரும் முழிச்சிட்ருப்பாங்க. அவங்க அண்ணனுங்களுக்கு வந்து விஷயம் தெரியாது. அதுக்கப்புறமா தெரிய வந்ததும் அவங்க அண்ணனுங்க ரொம்ப கோவமாகி போய் அவனை புரட்டி எடுத்துருவாங்க. மிஸ்டர் ராம் அவனை சும்மா அவங்க அம்மா அப்பா கொடுத்த மொத்த பாலையும் கக்குற அளவுக்கு அடி செம்ம அடி கொடுப்பாங்க. கொஞ்ச நெஞ்ச வாழ்க்கையில் அவன் எப்போவுமே எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடி போட்டு சாத்தி அவனோட காலை கையை உடச்சிடுவாங்க. இப்போ வரைக்கும் ஒரு கை ஒரு கால் இல்லாமல் தான் இருக்காங்க அவங்க. பட் இப்போ வந்து அவங்க எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியாது. ஆஃப்டர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 பேருமே அதான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறதே இல்லை.
அதுக்கப்புறமா மாதவியை எப்படி அங்கேருந்து சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் அ அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லாயி, ஸோ அந்த உடம்புலலாம் தழும்புகள் இருக்கும் இல்லையா, அந்த காயம் அதுக்கெல்லாம் மருந்து வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி மாதவிய கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வெளியே கொண்டு வருவாங்க. அதுக்கே ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே ஆயிடும் அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெளில வந்து அவங்க ஊர் ஆளுங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் மாதவியோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவ இழக்கிற சுச்சுவேஷன். எஸ், அவங்க அம்மாவோட உடம்புன்னு இவங்களுடைய இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி 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 அவங்களுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாகி அவங்க இறந்துருவாங்க. மாதவியோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க இன்னுமே ரொம்ப 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 சஃபர் ஆகி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரூமுக்குள்ளே தான் அடைஞ்சு கிடப்பாங்க. ரூமை விட்டு சாப்பிட கூட வெளில வரமாட்டாங்க. ரூமுக்குள்ளே எப்பவும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து கொஞ்சமாக ஆறுதல் பண்ணி, இப்படி இருக்கக்கூடாது நீ, நீ என் வீட்டு மகாராணி, நீ இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து ஓகே, இவங்கள இப்படி தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு பர்சன் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் யாரை நம்புறதுன்னு தெரியல. மாதவிக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா யாரும் இல்லை. மாதவி இப்போ வரையும் அவங்க ஊரில் ஆளுங்க எல்லாரையும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்களாக தான் பார்த்துருக்கேங்க. அதே மாதிரி யாருமே மாதவியும் அந்த ஹேங்கிளில் பார்க்காதனால இந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அவங்க லைஃப்பில் வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலான்னு தெரியாமல் அவங்க ஃபேமிலி ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருக்குங்க. சரி ஓகே, மாதவிக்கு எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுதோ, யாரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போது அவங்க பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு டிசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவங்க அண்ணன் 5 அண்ணங்களுக்கு இன்னும் மீதி இருக்கிற 2 அண்ணங்களுக்கும் மேரேஜ் ஆகிடும். ஸோ எல்லோரும் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுவாங்க. அவங்க அப்பா மாதவிக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு செப்ரேட் ஒரு வீடு அவங்க பேரில் எழுதியிருப்பாங்க. 1 ஏக்கர் நிலம் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாதவி, இல்லைப்பா நான் இங்கே இருக்கல, எனக்குன்னு வீடு கொடுத்துருக்கீங்களா, நான் அந்த வீட்லேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏன் தனியாக தங்கணும், இல்லை வேணாம் பரவாயில்ல இங்கேயே இருன்னு அவங்க அண்ணங்க எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை அண்ணி, நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்னை தனியாக விடுங்க அப்படிம்பாங்க. சரி ஓகே, அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும். அந்த வீட்டில் ஒரு 1 BH பெட்ரூமு, ஒரு ஹாலு, கிச்சன் அந்த மாதிரி இருக்கும். வீடு சூப்பராக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். மேலேயும் ஒரு வீடு இருக்கும். மேலே வந்து ஒரு ஒரு ஹால், கிச்சன், அட்டாச்சு பாத்ரூம் அவ்வளோதான் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ஹால், ஒரு கிச்சன். மேபி கிச்சன் மாதிரி இருக்காது, சும்மா அது கட்டியிருப்பாங்க அவங்க மாடியில். எப்போயாச்சும் அவங்க யாராவது ஸ்டே பண்ணுற மாதிரி பர்சன் யாராச்சும் வந்தாங்கன்னா ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி அவங்க தனியாக ஸ்டே பண்ணுறதுனால ஃபேமிலி அவங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு டாகை வந்து அவங்க அண்ணா வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. குட்டி டாக், க்யூட்டாக இருக்கும், ப்ரௌன் கலரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு மாதவியுமே பார்த்திங்கன்னா ப்ரௌனி அப்படின்னு தான் பேரே வைப்பாங்க. ப்ரௌனின்னு பேர் வச்சு அது கூட செம்ம அட்டாச் ஆகிடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ முன்னாடி இருந்த அளவுக்கு ஹாப்பியாக வந்துச்சா அப்படின்னா இல்லை. அந்த ஹாப்பினஸ் தொலைச்சிட்டாங்க. அந்த ஹாப்பினஸ் அவங்க லைஃப்பில் வரல. ஸோ ப்ரௌனி வந்ததுக்கப்புறமா அவங்க கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பித்தாங்க. அதிலேருந்து கொஞ்சம் வெளியே வர ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு கொடுத்துருக்குற வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே போனாலே வாசனை தான். அப்படி ஒரு வாசனை, என்ன சொல்கிறது, அந்த பத்தி, அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி அவங்க வீட்டை எப்போவுமே அந்த ஃப்ளவர் டெக்கரேஷனெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி எப்போவுமே அவங்க வீடு வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் வீடு. அட் த சேம் டைம்ஸ் வெளியில் பார்த்திங்கன்னா கார்டன் இருக்கும், ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன பூச்செடி, அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி செடி. ஸோ இந்த மாதிரி அவங்க வீடே சின்னதாக சூப்பராக ஒரு சின்ன கார்டன் மாதிரி நல்லாவே வச்சுருப்பாங்க. நல்லா ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பாங்க. ப்ரௌனி அண்ட் மாதவி இவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் ஒரு நாளைக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாதவிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ நம்ம இப்படி சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் மாதவி அந்த லைஃப்பில் இருந்து
எப்படி வந்தாங்க? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்க? அவங்க லைஃப்ல யார் வந்தாங்க? லைஃப் எப்படி சேஞ்ச் ஆனுச்சு? ஆச்சா? இல்லையா? இல்ல இவங்க லைஃப் இன்னும் இப்படி தான் இருக்கா? அப்படிங்கிறது எல்லாமே கம்மிங் எபிசோட்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் அவங்க இப்போ வரைக்கும் அவங்க லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டோரி, அதுவும் ரியல் ஸ்டோரினா ஏ டு இசட் சொல்லணும். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டோரியை ப்ளீஸ் கண்டினியூவாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த ஸ்டோரியை விரும்பி கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பர்சன் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேட்டுட்டு மாதவி எப்படிப்பட்டவங்க, அவங்க லைஃப்ல அவங்க யாரு அப்படிங்கிறத இன்னும் போக போக டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ் புதுசாக பார்க்குற பர்சன் வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸ்டோரி கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாதவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.